ஈரானின் அணுசக்தி மையங்கள், அணுசக்தி உள்கட்டமைப்புகள், ராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல், அமெரிக்கா நாடுகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீதும், அமெரிக்க ராணுவ தளங்களை கொண்டுள்ள பஹ்ரைன், குவைத், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற வளைகுடா நாடுகள் மீதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த மோதலில் யாரும் எதிர்பாராத விதமாக ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனால் இஸ்ரேல், ஈரான் தற்போது மேலும் உக்கிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட காமேனியின் பழைய ட்வீட் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 12 வருடங்களுக்கு முன்பு, அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம், காமேனி தனது எக்ஸ் தளத்தில் கார்ட்டர் தனது புத்தகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் இருந்து 1,00,000 பெண்கள் $1000 அடிமைகளாக விற்கப்படுவதாக கூறுகிறார் என தெரிவித்துள்ளார். மேலும் எல்லா பெண்களும் என்னும் பொருள்படும் விதமாக எஸ் ஆல் வுமன் என்றும் ஹேஷ்டேக்கில் தெரிவித்திருக்கிறார். இதை பார்த்த நெட்டிசன்கள் 14 வருடங்களுக்கு முன்னாடியே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பேசியிருக்காரு, அப்பவே அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அப்போ இந்த போருக்கு அதுதான் காரணமா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர்.